Hello viewers. Hello viewers. Welcome to Minutes Mystery. Welcome to Minutes Mystery. இந்தியா சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது 1920 காலகட்டத்தில் நிகழ்ந்த இந்த ஒரு கிரைம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துமே வேற லெவல்ல புரட்டி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோ. 1920 காலகட்டத்தில் ஒரு பவுன் தங்கத்தோட விலையே வெறும் 21 ரூபா தான். ஆனா இந்த கேஸுக்காக வாதாடின வக்கீலுக்கு ஒரு நாள் சம்பளமா கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 6500 ரூபான்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்திலே ஒரு நாளைக்கு சம்பளம் 6500 ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட கை எவ்வளவு பெரிய கையா இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ அப்படி 1920 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்ற பயங்கர சஸ்பென்ஸான கிரைம் த்ரில்லர் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போலாம். Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இது 1920 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி. ஜனவரி 14 அப்படினாலே நம்ம எல்லாருமே மைண்டுக்கு டக்கு ஞாபகம் வருது என்னவா இருக்கும்? பொங்கல் அப்படின்னு தானே இருக்கும். அன்னைக்கிட்டே பாத்தீங்கன்னா 1920 பொங்கல் நாளா தான் இருந்துச்சு. சோ அன்னைக்கு நாள்ல விடிஞ்சதுக்கு அப்புறம் பொங்கலை கோலாகலமா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே தூங்கிட்டு இருந்த சமயம் தான் அந்த ஒரு சமயத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கோயம்புத்தூர்ல கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிற சூலூர் அப்படின்ற கிராமத்துல அதிகாலை 4:30 மணி அளவுல ஒரு வீட்டுக்கு முன்னாடி 3 பேர் வந்து நின்று அந்த வீட்டோட கதவை டக்குன்னு தட்டுறாங்க. அந்த கதவை தட்டினோன்னு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் நடந்து வந்து அந்த கதவை ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ற இந்த ஒரு ஆணோட பேர் தான் குருசாமி பிள்ளை. இந்த ஒரு குருசாமி பிள்ளைய பார்த்தா அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த சூலூர் மட்டும் இல்லாம அந்த சூலூர் சுத்தி இருக்கிற சரௌண்டிங் பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேஸ்ல தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லியானோ. அப்படி என்னடா அந்த குருசாமி பிள்ளை செஞ்சு வச்சப்பல இவர் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாரோட கையிலுமே பாத்தீங்கன்னா செல்போன் அப்படின்ற ஒன்று இருக்கு. சோ போட்டோ எடுக்கிறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் தான். ஈஸியா கேமரா ஆப்பை ஓபன் பண்ணாலே நம்மளால செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும் இல்லையா? ஆனா 1920 காலகட்டத்தில் ஒரு புகைப்படம் எடுக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கான கேமரா இருக்கிற நபர்களே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்ம எடுத்து பார்த்தாலே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் கேமரா வச்சிருப்பாங்க அப்படின்றதே பெரிய விஷயமா தான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு புகைப்பட கலைஞர் தான் இந்த ஒரு குருசாமி பிள்ளை. சோ இவர்கிட்ட கேமரா இருக்கு அப்படின்றதுனாலே பாத்தீங்கன்னா அந்த சூலூர் மட்டும் இல்லாம சூலூர் சுத்தி இருக்கிற எக்கச்சக்கமான சரௌண்டிங் பிளேஸ், ஏன் கோயம்புத்தூர்ல இருக்கிற மேக்ஸிமம் பிளேஸ்ல எங்க விசேஷம் நடந்தாலும் எங்க கோயில் திருவிழா நடந்தாலும் நம்ம குருசாமி பிள்ளையை தான் கூப்பிட்டு புகைப்படம் எடுக்கவே சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவர் தான் நம்ம குருசாமி பிள்ளை. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு குருசாமி பிள்ளையோட வீட்டை தான் பாத்தீங்கன்னா ஜனவரி 14 1920ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி அளவுல 3 பேர் வந்து கதவை தட்டுறாங்க. அப்படி கதவை தட்டின உடனே தான் நம்ம குருசாமி பிள்ளையும் கதவை ஓபன் பண்ணி முன்னாடி வர்றாரு. அப்படி அவர் வந்த உடனே முன்னாடி இருந்த 3 பேரும் கையை கட்டின மாதிரி, ஐயா உங்களுக்கு பாப்பம்பட்டி அப்படின்ற ஒரு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அந்த ஊர்ல தேர் திருவிழா நடக்க போதியா, அந்த திருவிழாக்கு நீங்க தான் வந்து போட்டோ எடுக்கணும், உங்களை விட்டா போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஆட்கள் நம்ம ஜில்லாலேயே கிடையாது, சோ நீங்க தான் வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருசாமி பிள்ளைகிட்ட சொல்றாங்க. நார்மலா இந்த மாதிரி யாராச்சும் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம குருசாமி பிள்ளை கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு ஓகே சொல்லிட்டு அங்க போய் புகைப்படம் எடுக்க போயிருவாரு. ஆனா அன்னைக்கு டேல அவரோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா புகைப்படம் எடுக்கிற சிச்சுவேஷன்லயே கிடையாது. சோ அதனால இந்த மாதிரி கேட்ட அந்த 3 பேர்ட்டையும் நம்ம குருசாமி பிள்ளை, இல்லைங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த சமயத்துல என்னால எங்கேயும் போய் புகைப்படம் எடுக்க முடியாது, சோ தயவு செஞ்சு வேற யாராச்சும் உங்களால பிடிக்க முடிஞ்சா பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூட போறாரு. அப்படி மூட போற அவட்ட முன்னாடி இருந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த கதவை தடுத்து நிப்பாட்டி, ஐயா என்னங்க நீங்க ஓட்டுக்கு பட்டுன்னு சொல்லிட்டு கதவை டப்புன்னு மூட போறீங்க, உங்களுக்காக நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம் தெரியுமா, அதுவும் அதிகாலை 4:30க்கே நாங்க இங்க வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னா நள்ளிரவுல எந்த மணியில கிளம்பிருப்போம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி வந்து எங்களை ஏமாற்றத்தோட அனுப்பிடுறாங்க, உங்களை தான் நாங்க முழு மனசா நம்பியிருக்கோம், இந்த ஒரு திருத்துலாக்கு நீங்க போட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு காசு கட்டாலும் நாங்க தர ரெடியா இருக்கோம், நீங்க எப்பயுமே வாங்குற காசை விட இரட்டை இல்லாட்டினா 3 மடங்கு கூட அளவுக்கு அதிகமா எங்களால காசு கொடுக்க முடியும், ஏன்னா இந்த தேர் திருவிழா எங்களுக்கு முக்கியமான திருவிழா, நீங்க எப்படியாச்சும் அந்த போட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சாத குறையா நம்ம குருசாமி பிள்ளைகிட்ட அந்த 3 பேரும் கேக்குறாங்க. அப்படி கேட்கிறப்ப நம்ம குருசாமி பிள்ளையும் யோசிச்சு பாக்குறாப்ல, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வெளியே போய் அவரால் போட்டோ எடுக்க முடியாது அப்படின்னாலும் இந்த சமயத்துக்கு அவருக்கு காசு தேவை அப்படின்ற ஒண்ணு கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம குருசாமி பிள்ளை அவரோட அழகான மகளுக்கு பாத்தீங்கன்னா திருமண வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலைகளை பண்றதுக்கு அவருக்கு எக்கச்சக்கமான காசு தேவைப்படுது. சோ அந்த காசு எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம அவர் முடிச்சிட்டு இருந்த அந்த டைம்ல தான் இந்த 3 பேர் அங்க வந்து நின்று இருக்காங்க. அதே நேரத்துல மகளோட திருமணத்துக்காக பாத்தீங்கன்னா இவருக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும் இல்லையா, அதனால வெளியே போக முடியாத நிலைமையிலே அவர் இருக்காரு. இருந்தாலும் காசு இருந்தா தான் அவரோட மகளோட கல்யாணத்தை நல்லா ஜாம் நடத்த முடியும். சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம எத்தனை உங்க ஊர்ல திருவிழா எத்தனை வரைக்கும் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அங்க முன்னாடி இருந்த 3 பேரும் ரொம்பலாம் நாளாகாதியா, இன்னைக்கு சாயந்தரம் நீங்க கிளம்பி வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் உங்களை நாங்களே கூட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிருவோம், அவ்வளவுதான், ஒரு நாள் வேலைதாயா, நீங்க இதை மட்டும் பண்ணி கொடுத்துறீங்க அப்படின்னா நீங்க கேட்கிற பணத்தோட அளவுக்கு அதிகமாக நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே குருசாமி பிள்ளையும் பரவாயில்ல ஒரு நாள் தானே, இந்த ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காசும் கிடைச்சிரும், நம்ம மகளோட திருமணத்தையும் ஜாம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நானே திருவிழாவுக்கு வந்து போட்டோ எடுக்கிறேன், எப்போ வந்து என்னைய கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி இருந்த 3 பேரும் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீங்க உங்களோட கேமரா எல்லாத்தையுமே எடுத்து ரெடியா வச்சிருங்க, உங்களுக்காக ஒரு குதிரை வண்டி அனுப்பிடுவோம், அந்த குதிரை வண்டியில நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா எங்க ஊர்லயே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க, அங்க வந்து நீங்க போட்டோ எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. அந்த ஒரு சமயத்துல நம்ம குருசாமி பிள்ளை அவர் போட்டோ எடுக்க தேவையான
தேவையான கேமரா சுருள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறாரு. அப்படி அவர் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மாலை 5 மணி ஆயிருது. சோ அந்த ஒரு டைம்ல அதிகாலையில வந்து அந்த 3 பேர் சொன்ன மாதிரியே சரியா 5 மணிக்கு பாத்தீங்கன்னா குருசாமி பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரை வண்டி வந்து நிக்குது. சோ அந்த குதிரை வண்டியை பார்த்த உடனே தன்னோட வீட்டுக்குள்ள இருந்து அழகான மகளை கூப்பிட்டு, நீ ஒண்ணு ரொம்ப பயப்படலாம் செய்யாத, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ வீட்டை விட்டு வெளியே மட்டும் வந்துடாத, நீ வீட்டை விட்டு வெளியே வந்த அப்படின்னா உன்னை கடத்திட்டு போறதுக்கு பெரிய கூட்டமே இங்க காத்துட்டு இருக்கு. சோ அப்ப வர வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி நீ வீட்டை விட்டு மட்டும் வெளியவே போயிடாத, நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவேன், வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பக்கத்துல இருந்து தன்னோட ஒய்ஃப்ட, நீ தான் நம்மளோட மகளை நல்லா பாத்துக்கணும், யாரும் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி அவங்கள எந்த காரணத்தை கொண்டு வீட்டுக்குள்ள விடவே விடாத, அதே நேரத்துல நம்ம பொண்ணு எங்கேயாச்சும் போனாலும் நம்ம பொண்ணு கூட நம்மளோட மகனையும் கூடயே சேர்த்து அனுப்பு, அப்படி போற டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருசாமி பிள்ளை அவர் வச்சிருந்த கேமரா பைய எடுத்துட்டு அவரோட வீட்டுல இருந்து கிளம்பி குதிரை வண்டியில ஏறி உட்கார்ந்த மாதிரியே தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்த மகள் மனைவி அண்டு மகனுக்கு டாட்டா சொன்ன மாதிரி அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆனா அப்படி கிளம்பி போற அவருக்கு அப்ப தெரியாது, இப்ப போற அவர் அதுக்கடுத்து எப்பயுமே வீட்டுக்கு திரும்ப மாட்டார் அப்படின்னு. எஸ், அப்படி கிளம்புன அந்த குதிரை வண்டி பாத்தீங்கன்னா மெல்ல 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 சூழலுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, சூரியன் அடிவானத்துக்கு கீழே போயிடுது. அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா இருள் சூழ ஆரம்பிக்குது. அப்படி இருள் சூழ்ந்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த குதிரை வண்டி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஒற்றை பாதையில போக ஆரம்பிக்குது. அந்த பாதையில 2 பக்கமும் பாத்தீங்கன்னா சுத்தி மரம் செடி கொடி தான் இருக்கே தவிர கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டம் அப்படின்ற ஒண்ணு சுத்தமா இல்லவே இல்ல. சோ அதனால நம்ம குருசாமி பிள்ளைக்கு லைட்டா பதற்றம் கிரியேட் ஆகுது. இருந்தாலும் இந்த மாதிரி எக்கச்சக்க தடவை டிராவல் பண்ணிருக்காரு அப்படின்றனாலயே இத பெருசா கண்டுக்காம தான் மூவ் ஆயிட்டு இருக்காரு. சோ அப்படி இந்த குதிரை வண்டி போயிட்டு இருக்கப்பே ஒரு இடத்துல சட்டனா நிக்குது. அப்படி நின்னோடனே நம்ம குருசாமி பிள்ளை என்னையா ஊர் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. உடனே அந்த குதிரை வண்டிக்குள்ள இருந்தவங்க, ஊர்ல வரதுக்கு இன்னும் எக்கச்சக்க நாள் இருக்கு, ஆனா நீங்க இறங்க வேண்டிய இடம் இதுதான், சோ இறங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோடனே குருசாமி பிள்ளைக்குனால ஒண்ணுமே புரியல. யோ, நீங்க கூப்பிட்டதே கோவில் திருவிழாக்கு போட்டோ எடுக்கணும் தானே கூப்பிட்டீங்க, அப்புறம் இதுக்கே காட்டுக்குள்ள இறக்கி வரீங்க அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கு அந்த குதிரை வண்டியில இருந்தவங்க, ஐயோ பயந்துட்டீங்களா போட்டோக்காரரு, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் நடக்க போறது இல்ல, நீங்க இங்க இறங்கி நின்னுக்கிட்டீங்க அப்படின்னா சாமி ஊர்வலம் இந்த பக்கமா தான் வரப்போகுது, அப்படி வரப்போற சாமி ஊர்வலத்தை நீங்க போட்டோ எடுக்கணும், அதை போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடியே ஒரு கார் வரும், அந்த கார் உங்களை பிக்கப் பண்ணிட்டு பாப்பம்பட்டி ஊர்லயே வந்து இறக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே குருசாமி பிள்ளை அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு, யோ தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா, இந்த கேமரா எல்லாம் வச்சு சூரிய வெளிச்சத்துல போட்டோ எடுக்கிறதே பெரிய விஷயம், அப்படி இருக்கப்ப நைட்ல எல்லாம் இங்க சுத்தமா லைட்டிங்ஸே இல்லையா, இங்க போயிட்டு வச்சு கேமரா எடுக்க சொன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதுக்கு அந்த வண்டிக்குள்ள இருந்தவங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரோம்னு சொன்னோம்ல, உன் வேலை என்ன போட்டோ எடுக்கிறது மட்டும்தான், நாங்க சொல்றதெல்லாம் நீ போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க சொல்லிட்டாங்க. நம்ம குருசாமி பிள்ளையும் புரியாதவங்க கிட்ட பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வண்டியில இருந்து கீழே இறங்கிறாப்ல. அப்படி அவர் இறங்கினோடனே அந்த குதிரை வண்டியும் அங்கிருந்து மெல்ல நகர்ந்து அவருடைய கண்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுது. சோ இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஒரு ரோட்ல சுற்றிலும் காடுகள் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற அந்த ஒரு இடத்துல குருசாமி பிள்ளை தன்னந்தனியா நின்னுட்டு இருக்காரு. அப்படி நின்னுட்டு இருக்க அவர் வந்த வழியில சாமி எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காப்ல. ஆனா டைம் தான் ஓடுதே தவிர சாமி வந்த மாதிரியே தெரியல. ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சின்ன வெளிச்சம் தூரத்துல தெரியற மாதிரி தெரியுது. சோ அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே சாமி தான் வர ஆரம்பிச்சிச்சு போல அப்படின்னு நினைச்சு தன்னுடைய கேமராஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த வெளிச்சம் கொஞ்சமா குருசாமி பிள்ளை நெருங்கிக்கிட்டே இருக்கு. குருசாமி பிள்ளை நிமிந்து பார்க்காம கேமரா தான் பயங்கர ஃபாஸ்டா ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. சோ அதை ரெடி பண்ணி முடிச்ச உடனே நிமிந்து பாக்குறாப்ல. பார்த்தா அவருக்கு முன்னாடி பயங்கர ஃபாஸ்டா வந்து ஒரு கார் நிக்குது. அது வந்து நின்னோடனே நம்ம குருசாமி பிள்ளைக்குனால ஒண்ணுமே புரியல. டக்குன்னு எந்திரிச்சுன்னு, யோ என்னங்க விளையாண்டுட்டு இருக்கீங்களா, சாமி வரும்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் கேமராலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பார்த்தா சாமி வரதுக்கு முன்னாடி கார் வந்து நிக்குது, சாமி எங்கேயா வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அப்படி இவர் கேட்டோடனே கார்க்குள்ள இருந்து சில பேர் இறங்குறானுங்க. அவங்க இறங்குற வேகத்தை பார்த்தோன்னே குருசாமி பிள்ளைக்குனால ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆகுது. உடனே நம்ம குருசாமி பிள்ளை என்னங்க நம்ம ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அப்படி கேட்ட உடனே இறங்குனவங்க குடு குடு குடுன்னு குருசாமி பிள்ளைக்கு முன்னாடி ஓடி வந்து அவரை டம்மு டம்மு டம்முன்னு அடிய போடுறானுங்க. அப்படி அடிச்சதுல குருசாமி பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா முகத்துல ஃபுல்லா ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. அப்படி வலிஞ்சிட்டு இருக்கப்பே கார்க்குள்ள இருந்து ஒருத்தன் இறங்கி வர்றான். அவருடைய முகத்தை மெல்ல நம்ம குருசாமி பிள்ளை நிமிந்து பாக்குறாப்ல. அப்படி நிமிந்து பார்த்த உடனே நீயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை விரிக்கிறாப்ல. அப்படி கண்ணை விரிச்ச உடனே முன்னாடி வந்தவன் என்ன ஷாக்கிங்கா இருக்கா, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி இவனை கார்க்குள்ள போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். அப்படி ஆர்டர் போட்டோன்னே குருசாமி பிள்ளை அச்சலக்கா தூக்கி கார்க்குள்ள போடுறானுங்க. அப்படி கார்க்குள்ள போட்டோன்னே காரோட கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. காரோட கதவு கண்ணாடி இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஏத்தி விட்டுறானுங்க. அப்படி கம்ப்ளீட்டா காரை க்ளோஸ் பண்ண உடனே காருக்குள்ள இருந்த நம்ம குருசாமி பிள்ளை பாத்தீங்கன்னா கத்தரிக்கிட்டே, ஐயா என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே அழுகிறாப்ல. அப்படி அழுகிற அவர்கிட்ட முன்னாடி இருந்த ஒருத்தன், இதை நீ முன்னாடியே யோசிச்சு நான் சொன்னதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் முழுக்க பெட்ரோலை ஊத்த சொல்றான். அவன் கூட்டு வந்த எல்லா ஆட்களும் கார் முழுக்க பெட்ரோலை பாத்தீங்கன்னா சரசரசன்னு ஊத்துறாங்க. அப்படி ஊத்துன உடனே அந்த ஊத்த சொன்ன நபர் பாத்தீங்கன்னா தான் கையில வச்சிருந்த தீப்பெட்டியை உரசி அந்த கார் மேல போடுறான். அப்படி போட்ட அடுத்த செகண்ட் அந்த கார் பாத்தீங்கன்னா குப்பு குப்பு குப்புன்னு எரிய ஆரம்பிக்குது. ஆனா எரியிற அந்த ஒரு இடம் சுற்றிலும் ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுப்பகுதி அப்படின்றனால
தூரத்துல எங்க இருந்து பார்த்தாலும் இந்த எரியிற வெளிச்சம் தெரியாத இடமா தான் இருக்கு. சோ அப்படி எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஒரு இடத்துல இருந்து அங்க இருந்த எல்லாரும் கிளம்பி போயிடறானுங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. 14ஆம் தேதியும் முடியுது, 15ஆம் தேதியும் முடியுது, 16ஆம் தேதி அதிகாலையும் வருது. சோ அந்த ஒரு டைம்ல போட்டோ எடுக்க போன தன்னுடைய கணவர் திரும்பி வருவார் அப்படின்னு காத்துட்டு இருந்த குருசாமி பிள்ளையோட ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுது. சோ இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க முழிச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கார் எரிஞ்ச அந்த ஒரு ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியா பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு சில பேர் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போனதுல ஒரு சிறுவன் பாத்தீங்கன்னா தூரத்துல ஏதோ கறி இருக்கிறத நோட் பண்றான். அதை நோட் பண்ணோட வேகமா ஓடி போய் பக்கத்துல பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அது கார்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. உடனே உள்ள எட்டி பாக்குறான். பார்த்தா உள்ள தலையில்லாத ஒரு உடல் வேற இருக்கு. அதுவும் கம்ப்ளீட்டா எரிஞ்ச நிலையில இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே பதறி அடிச்சுட்டு போய் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தன்னுடைய அம்மா அப்பா எல்லாத்தையுமே சொல்றான். உடனே அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இவங்க இதை இன்ஃபார்ம் பண்ற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல குருசாமி பிள்ளையோட மனைவி மற்றும் மகன் இருக்காங்க. அவங்க போலீஸ் கிட்ட ஜனவரி 14ஆம் தேதி வீட்டுல இருந்து கிளம்பின என்னுடைய கணவர் இன்னும் வீட்டுக்கு திரும்பல, அவரை தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அப்படி வந்தோடனே போலீஸ்காரங்க குருசாமி பிள்ளை மனைவி மற்றும் மகனை உன் புருஷன் காணாம தானே போயிட்டான், ஏதோ ஒரு பொண்ணை எரிஞ்சு கிடக்கான், வந்து அது உன் புருஷனா அப்படின்னு செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆயிடுது. இருந்தாலும் அது யாருன்னு செக் பண்ணணும் இல்லையா, அதனாலே போலீஸ் கூட போறாங்க. போலீஸும் அந்த கார் எரிஞ்ச இடத்துக்கு கூட்டு போய் இது உன் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த அம்மாவும் பதற்றத்தோட போய் எட்டி பாக்குறாங்க. ஆனா உள்ள இருக்க உடல் கம்ப்ளீட்டா எரிஞ்சு போச்சு இல்லையா, சோ அதனாலே அதை அவங்களால சுத்தமா அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. அதுலயே அந்த உடல் தலை இல்லாம வேற இருக்கு இல்லையா, சோ அதனாலே அதை அவங்களால ஐடென்டிஃபையும் பண்ண முடியல. அதனாலே அவங்க போலீஸ்காரங்கிட்ட வந்து ஐயா என் புருஷன் குதிரை வண்டியில வந்தாரு, இது வேற யாரோ கார்ல வந்து எரிஞ்சு போய் கிடக்காங்க, இது என் புருஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ போலீஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தனி கேஸ்னு நினைச்சிட்டோம், எரிஞ்சு போன இந்த ஒரு கேஸ் தனி கேஸ் அப்படின்னு நினைச்சிட்டோம், தனித்தனியா ஃபைல் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2 கேஸ் வேற வேற கேஸ் நினைச்சிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் விசாரிச்சு பாக்குறப்ப அவங்களுக்கு எந்த சைடு விசாரிச்சாலும் எதுலயுமே துப்பு வழங்குற மாதிரி தெரியல. ஏன்னா இது 1920s காலகட்டம் இல்லையா, சோ அந்த காலகட்டத்தில் சிசிடிவி கேமரா அப்படின்ற ஒண்ணே கிடையாது இல்லையா, சோ அதனால ஈஸியா ட்ராக் பண்ணவும் முடியாது இல்லையா. அதுல இந்த குருசாமி பிள்ளைய பார்த்தா நேக்கா குதிரை வண்டியில கூட்டு போய் தனியா ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ள போய் தான் காருக்குள்ள வச்சு எரிக்கவும் செஞ்சிருக்காங்க இல்லையா. சோ அதனாலே போலீஸ் பார்த்தா ஒரு பக்கம் குருசாமி பிள்ளை எங்க போனான்னு சொல்லிட்டு விசாரிச்சு பாப்பம்பூட்ல போய் விசாரிக்கிறப்ப எங்க ஊர்ல கோவில் திருவிழா நடந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அவரை நான் கோவில் திருவிழாக்கு கோப்புல அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கையை விரிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு, இதுக்குள்ள இருந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் பார்த்தா அந்த கார் இருந்த இடத்துல போயிட்டு எப்படியாச்சும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி கலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை கலெக்ட் பண்ணாலும் அவங்களால ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கலெக்ட் பண்ணவே முடியல. சோ அதனாலே போலீஸ் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. காணாம போன குருசாமி பிள்ளை எங்கேயோ அப்ஸ்காண்ட் ஆகி ஓடி போயிட்டாப்ல, வீட்டை விட்டு திருச்சி ஓடி போயிட்டாப்ல. இன்னொரு பக்கம் எரிஞ்சு போன இந்த ஒரு கார்ல இருந்த உடல் யாருன்னே தெரியல, அடையாளம் தெரியாத ஒரு நபர் தான் அவரு, இவர் யாரோ கொலை செஞ்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸையே க்ளோஸ் பண்ண போறாங்க. அப்படி அவங்க க்ளோஸ் பண்ண போற அந்த ஒரு சமயத்துல தான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் இந்த ஒரு கேஸ்ல என்டர் ஆகுறாப்ல. அவர் தான் கிணத்துக்கடவு சுந்தரம் பிள்ளை. இந்த ஒரு சுந்தரம் பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பயங்கரமான டிடெக்டிவா வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. சோ அப்படிப்பட்ட இவருக்கு தான் பாத்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி பரவன இந்த ஒரு கேஸ் பத்தின விஷயம் அவரோட காதுகளுக்கு போகுது. சோ அப்படி அவரோட காதுக்கு போனோடனே டக்குன்னு அந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து நிக்கவும் செய்யறாரு. அப்படி நிக்கிற அவரு பாத்தீங்கன்னா அந்த கருகி போன கார் இருக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த சுத்தி நடக்கிறாப்ல நடந்துகிட்டே இருக்காப்ல. ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிறாப்ல. அப்படி நடந்து அந்த காருக்குள்ள எட்டி பாக்குறாப்ல, காரை திறந்து பாக்குறாப்ல, காருக்கு பின்னாடி போறாப்ல, முன்னாடி போறாப்ல. சரி கார் கிட்ட மட்டும் நம்ம தேடினா எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு காரை சுத்தி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள்ல கண்ணை பயங்கரமா விரிச்சு வச்சு தேடுன்னு தேடுறாப்ல. அப்படி தேடுறப்பதான் இது வரைக்கும் போலீஸ்க்கு கிடைக்காத ஒரு தடையும் அவரோட கைகள்ல கிடைக்குது. அதுதான் தெரியாத ஒரு சின்ன வேட்டி துண்டு. அந்த சின்ன வேட்டி துண்டுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை பார்த்த உடனே அந்த சுந்தரம் பிள்ளைக்கு பயங்கரமான ஒரு ஹோப் கிடைக்குது. ஏன்னா இந்த ஒரு அடையாளம் வேற எதுவும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாரும் நல்ல வேலையில இருக்கவங்க அவங்களோட துணியை அவங்களே துவைக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக சலவை வேலையை பார்ப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட தானே தன்னோட வீட்டோட துணியை ஃபுல்லா கொடுத்து துவைச்சிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி துவைக்க கொடுக்கறப்ப அந்த சலவை தொழில் பண்றவங்க எந்த வீட்டோட துணியை நம்ம எந்த வீட்டுக்கும் மாத்தி கொடுத்துட கூடாது அப்படின்றதுக்காகவே ஒவ்வொரு வீட்டுக்காரங்களோட துணியிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட மார்க்க பாத்தீங்கன்னா அடையாளமா மார்க் பண்ணி வைப்பாங்க. அப்படி அவங்க மார்க் பண்ணி வைக்கிற அந்த அடையாளம் இருக்கிற ஒரு வேட்டி துண்டை தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிரைவேட் டிடெக்டிவ் சுந்தரம் பிள்ளை கண்டுபிடிச்சிடறாப்ல. அதை கண்டுபிடிச்ச உடனே சரௌண்டிங்ல இருக்கிற எந்த ஊர்ல சலவை தொழிலாளிகள் இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் ஃபுல்லா எடுக்கிறாப்ல. அப்படி எடுத்த உடனே ஒவ்வொரு சலவை தொழிலாளிட்டையும் போயிட்டு இந்த ஒரு வேட்டி துண்டை காமிச்சு இந்த அடையாளம் நீங்க போட்டீங்களா கேக்குறாப்ல. அப்படி கேட்கறப்ப மேக்ஸிமம் பேர் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா சூலூர் அப்படின்ற ஒரு வில்லேஜுக்குள்ளேயும் என்டர் ஆகுறாரு. அப்படி என்டர் ஆகி அங்க இருக்கிற ஒரு சலவை தொழிலாளிகிட்ட போயிட்டு இந்த ஒரு வேட்டி துண்டுல இருக்கிற இந்த ஒரு அடையாளத்தை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, இந்த அடையாளம் நீங்க போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த சலவை தொழிலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்காம கேஷுவலா, ஆமா சார் இது நான் போட்ட அடையாளம் தான் சார், இது நம்ம ஒரு போட்டோகிராஃபர் இருக்கார்ல சார் குருசாமி பிள்ளை, அவர் வீட்டோட துணி சார், எதுக்கு சார் இந்த அடையாளத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து ஏன்ட்டு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாப்ல. அதுக்கு நம்ம சுந்தரம் பிள்ளை சிம்பிளா சும்மா ஒரு சின்ன விசாரணை தான், எனக்கு இப்ப கிளாரிட்டி கிடைச்சிருச்சு, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா
நம்ம குருசாமி பிள்ளையோட வீட்டுக்கு சுந்தரம் பிள்ளை போறாரு. அப்படி போனவர் குருசாமி பிள்ளையோட வீட்டுல இருந்த அவரோட ஒய்ஃப்ட, அம்மா வணக்கம், இப்ப ரீசெண்டா ஒரு காட்டுக்குள்ள ஒரு கார் எரிஞ்சு போய் கருகுன நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த நியூஸ் நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த அம்மாவும், ஆமா சார் நான் கேட்டேன், நான் அங்க போய் கூட பாத்துட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம சுந்தரம் பிள்ளை, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, நான் இங்க வந்ததே குருசாமி பிள்ளையை பாக்குறதுக்காக தான் வந்தேன், எங்க ஊர்ல போட்டோ எடுக்கணும், அவர் எங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே குருசாமி பிள்ளையோட ஒய்ஃப்னால கண்ணுல இருந்து கண்ணீர் பொத கொட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே சுந்தரம் பிள்ளை கெஸ் பண்ணிடுறாரு அவங்களோட ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாங்க அப்படின்றத. உடனே சுந்தரம் பிள்ளை அவங்கள பார்த்துட்டு ஏமா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு குருசாமி பிள்ளையோட ஒய்ஃப், இப்படிதான் ஒரு நாள் போட்டோ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா, அப்படி போனவர் இன்னும் வீட்டுக்கே திரும்பல, அவர் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்படி அழுததை பார்த்த உடனே தான் நம்ம சுந்தரம் பிள்ளை முடிவே பண்ணிடுறாரு, அங்க எரிஞ்சு போன காருக்குள்ள இருந்தவரு குருசாமி பிள்ளை தான் அப்படின்றத. அது தெரிஞ்ச உடனே டக்குன்னு இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட ஒய்ஃப்ட சொல்லிடக்கூடாது, நம்ம இதை முதல் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழலுக்குள்ளே கிட்டத்தட்ட 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரம் பிள்ளை ஸ்டே பண்றாரு. அப்படி ஸ்டே பண்றப்ப நம்ம குருசாமி பிள்ளைய பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல கலெக்ட் பண்றாப்ல. அப்படி கலெக்ட் பண்ண உடனே கிட்டத்தட்ட 10 பக்கங்கள் கொண்ட ஒரு ரிப்போர்ட் அவர் ரெடி பண்றாப்ல. அப்படி ரெடி பண்ண அந்த ஒரு ரிப்போர்ட் கூடயே சேர்த்து அந்த வேட்டி துண்டு இருக்கு பாத்தீங்களா, அதாவது சலவை தொழிலாளி அடையாளம் பொறிக்கப்பட்ட அந்த ஒரு வேட்டி துண்டு இருக்கு பாத்தீங்களா, அதையும் அந்த ரிப்போர்ட்டோட அட்டாச் பண்ணி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துல போயிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணவும் செய்யறாரு. அதை சப்மிட் பண்ண உடனே மாவட்ட ஆட்சியாளர் அந்த ரிப்போர்ட் எடுத்து கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அவர் வேற லெவல்ல ஷாக் ஆயிடுறாரு. உடனே போலீஸ்காரங்களை கூட அந்த ரிப்போர்ட்டை ரீட் பண்ண சொல்றாரு. அவங்களும் அந்த ரிப்போர்ட்டை ரீட் பண்றாங்க. அப்படி ரீட் பண்ண உடனே அவங்களும் வேற லெவல்ல அதிர்ந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா எந்த 2 கேஸை போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியல, அதை க்ளோஸ் பண்ணலாம் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண போனாங்களோ அந்த 2 கேஸையும் கம்பேர் பண்ணி இது 2 வேற கேஸ் கிடையாது, ஒரே கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிரைவேட் டிடெக்டிவ் சுந்தரம் பிள்ளை அந்த 10 பக்கம் கொண்ட ரிப்போர்ட்டை இப்ப சப்மிட் பண்ணிருக்காப்ல. அந்த ஒரு ரிப்போர்ட் அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காருக்குள்ள எரிஞ்சு போன நிலைமையில இருந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம சூலூர் போட்டோகிராஃபர் குருசாமி பிள்ளை தான். இவரை கொன்றது வேற யாரும் கிடையாது, இவர் ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையுமே பக்கா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற லட்சுமி நரசிம்ம ஐயரோட பேரனான சோலூர் சுப்பராவ் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த ஒரு நேம பார்த்த உடனே தான் பாத்தீங்கன்னா போலீஸ்காரரா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம மாவட்ட ஆட்சியரா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருமே அதிர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா இந்த லட்சுமி நரசிம்ம ஐயர் அப்படின்றவருக்கார பாத்தீங்கன்னா அவர் சாதாரணமான ஆள் கிடையாது, அவர் பயங்கரமான பணக்காரரு. அவர் எந்த அளவுக்கு ரிச்சா இருந்தார் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அதாவது 1920s காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் திருச்சியோட மெயின் ரோடுக்கு 2 பக்கத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா காங்கேயம் பாளையத்துல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலத்தை பாத்தீங்கன்னா அவங்களோட கைவசப்படுத்தி தான் வச்சிருந்தாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1 ஏக்கர் 2 ஏக்கர் கிடையாது, கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலத்தை அவங்க கைவசப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த லட்சுமி நரசிம்ம ஐயர் இருக்காரு பாத்தீங்கன்னா, இவர் அந்த காலகட்டத்திலேயே திவான் பகதூர் அப்படின்ற ஒரு பட்டத்தை பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்ட்ட இருந்து வாங்கி வச்சிருக்காப்ல. இந்த திவான் பகதூர் அப்படின்ற பட்டத்தை அவ்வளவு சீக்கிரமா ஆங்கிலேயர் யார்ட்டுமே கொடுத்துட மாட்டாங்களாம். எந்த ஒரு நபர் தேசத்துக்காக உதவி பண்றாரோ இல்லனா தேசத்தோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுறாரோ அவருக்காக தான் இந்த பட்டத்தை கொடுக்கவே செய்வாங்களாம். அப்படிப்பட்ட இந்த ஒரு உயரிய பட்டத்தை அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் வாங்கினதே இந்த லட்சுமி நரசிம்ம ஐயர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமான சேரிட்டியை பண்றவரும் கூட பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி நரசிம்ம ஐயர் அப்படின்னு தான் சொல்றாங்க. இவர் வாங்கி வச்சிருந்த இந்த 600 ஏக்கர் நிலம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 600 ஏக்கர் நிலத்தையும் கந்தாயம் கட்டினால் நில உரிமை அப்படின்ற அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கவர்மெண்டோட பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒத்துழைத்து தான் இந்த நிலங்கள் எல்லாத்தையுமே வாங்கி போட்டு வச்சிருந்திருக்காரு. சோ அதனாலே அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூர்ல லட்சுமி நரசிம்ம ஐயர் அப்படின்ற பேரை சொன்னாலே எல்லாருமே பயங்கரமா மரியாதை கொடுப்பாங்களாம். அதே நேரத்தில் அவர் எக்கச்சக்கமான உதவிகளையும் பண்ணியிருந்திருக்காரு. சோ அப்படிப்பட்ட அவரோட குலத்துல அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி பிறந்த ஒரு பேரன் தான் இந்த சோலூர் சுப்பராவ். இந்த சோலூர் சுப்பராவை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இவன் பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா அவரோட தாத்தாவுக்கு ஆப்போசிட்டா அவர் எவ்வளவு தூரம் நல்லது பண்ணாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எவ்வளவு தூரம் கெட்டது பண்ண முடியுமோ அவ்வளவு கெட்டதை இவன் பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு வயசே பாத்தீங்கன்னா வெறும் 26 வயசு தான் ஆகுது. ஆனா அந்த 26 வயசுக்குள்ளேயே அவனோட கண்கள்ல ஏதாச்சும் ஒரு நல்ல அழகான பெண்கள் பட்டுட்டாலே அந்த பெண்களை அவன் சும்மாவே விட மாட்டானா. டக்குன்னு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அவனோட பண்ணை வீட்டுல வச்சு அந்த பெண்களோட லைஃபே சீரழிச்சிருவானா. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெண்களோட லைஃப ஒட்டுமொத்த கோயம்புத்தூர்ல நிறைய தடவை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை தட்டி கேட்டு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா இவங்க கிட்ட பணபலம் இருக்கு, அதே நேரத்தில் அடியால் பலமும் நிறைய இருக்கு இல்லையா. சோ அதனாலே தட்டி கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள அடையாளமே தெரியாத மாதிரி சைலண்டா மறைய வச்சிருவானா, அதாவது அவங்கள கொண்டு போட்டுருவானா. சோ அதனாலேயே ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து விருப்பப்பட்டுட்டான் அப்படின்னா அந்த பொண்ணை எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாலே அவனுடைய செயல்பாடுகளுக்கு பயந்துட்டே தன்னோட உயிரை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவே எக்கச்சக்கமான பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மானத்தை கீழே இறக்கி வச்சு தன்னோட மகளை அவனுக்கு அனுப்பி விட்டுருவாங்களாம். அதுக்காக எக்கச்சக்கமான பணத்தையும் வாரி வாரி கொடுப்பான் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்காக எந்த ஒரு வேலையை மட்டும் தான் அவன் பண்ணுவா அப்படின்னு கிடையாது. இவங்க தாத்தாட்ட தான் எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, 600 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னாலே ஒட்டுமொத்த ஜில்லாவும் இவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சோ அதனாலே அடிக்கடி பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியில ஏறிட்டு ஒரு பயணம் போவானா. அப்படி பயணம் போறப்ப இவன் போயிட்டு இருக்க பாதையில 2 பக்கமும் ஆட்கள் நிறைய நிக்கணும்னு சொல்லிடுவானா. அப்படி நின்றுட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வண்டியில நின்றுகிட்டே போவேன்
தன்னோட கையில சாட்டிய சரட்டு சுத்திட்டே போவானா. அப்படி சுத்திட்டு போறப்ப ரெண்டு பக்கம் ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரெண்டு சைடுல நிக்கிறவங்க சத்துன்னு சொல்லிட்டு அந்த சாட்டை அடிச்சுட்டே போகுமா. அப்படி அடிச்சதுல அவங்க வழியில துள்ளுவாங்க பாத்தீங்களா. அப்படி அவங்க வழியில துள்ளுறத பார்த்து இவன் பயங்கரமா சந்தோஷப்படவும் செய்வானா. அந்த அளவுக்கு கொடூரமான முகம் படைத்தவன் தான் இந்த ஒரு சூலூர் சுப்பராவு. அப்படிப்பட்ட இவனோட கோர கண்கள்ல தான் ஒரு நாள் நம்ம போட்டோகிராஃபர் குருசாமி பிள்ளை தன்னுடைய மகளை கடைவிதித்திற்கு கூட்டு போறப்ப பற்றாங்க. அப்படி இவனோட கண்கள்ல போட்டோகிராஃபரோட மகள் பட்ட உடனே இவன் மதிமயங்கி போயிடுறான். ஏன்னா போட்டோகிராஃபர் குருசாமியோட மகள் பார்த்தா பயங்கர அழகா இருப்பாங்களாம். அந்த காலகட்டத்தில் இவங்களோட அழகுக்கு மயங்காத ஆண்களே கிடையாது அப்படின்ற அளவுக்கு பயங்கர அழகா இருப்பாங்களாம். இவங்களோட பேரு கிருபா பாய் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம குருசாமி பிள்ளை பார்த்தா கத்தோலிக் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க, பேரு பார்த்தா குருசாமி பிள்ளைன்னு இருக்கு, ஆனா கத்தோலிக் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். மேபி இவங்க கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனா கூட இருக்கலாம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கடைவீதி தெருக்கு வர்றப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம கிருபா பாயோட முகத்தை இந்த சூலூர் சுப்பராவ் அப்படின்றவன் பார்த்துறான். அப்படி பார்த்த உடனே எனக்கு இந்த பொண்ணு கண்டிப்பா வேணும், இவன் வீடு எங்க இருக்குன்றத உடனே நோட் பண்ணி வந்து என்கிட்ட சொல்லுங்க சொல்லிட்டு அவன் கூட எப்பயுமே இருக்க அடியாள்கிட்ட சொல்றான். அவங்களும் நம்ம போட்டோகிராஃபர் குருசாமி பிள்ளையோட கம்ப்ளீட் டீடைலை கலெக்ட் பண்ணிட்டு போய் சூலூர் சுப்பராவ்ட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அடுத்த நாளே போட்டோகிராஃபர் குருசாமி பிள்ளையோட வீட்டுக்கு தாம்பூல தட்டோட எக்கச்சக்கமான பழங்களும் வந்து சேருது. அந்த பழங்களை பாத்தீங்கன்னா சூலூர் சுப்பாராவோட அடியாட்கள் தான் கொண்டு வந்து வைக்கிறானுங்க. அப்படி வச்ச அவனுங்க உங்க பொண்ணை எங்க எஜமானான சூலூர் சுப்பாராவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, சோ அவருடைய ஆசைக்கு நாங்க உங்க பொண்ணை கேட்கிறாரு, உடனே உங்க பொண்ணை எங்க கூட அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறானுங்க. இதை கேட்டனே குருசாமி பிள்ளைக்குனால சுள்ளுன்னு கோவம் வந்துட்டு, ஏன்னா யார் வீட்டுல வந்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரலை உசத்துறாரு. என் பொண்ணு என்ன அந்த மாதிரி பொண்ணு நினைச்சிட்டு இருக்கியா, இல்ல எங்க குடும்பம் அந்த மாதிரி குடும்பம் நினைச்சிட்டு இருக்கியா, உன் எஜமான் சூலூர் சுப்பாராவ் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் எவ்வளவு பெரிய முள்ள மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும், வேணும்னா என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு வேணா சொல்லு, கட்டி கொடுக்குறேன், அதை விட்டு ஆசைக்கு நாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க காலை வெட்டி தானே அனுப்புவேன் அப்படின்னு 3 லட்சமா சொல்லி விட்டுறாப்ல. இதை கேட்டனே அங்க வந்த அடியாட்கள் எங்கிட்ட எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி வந்து எங்க எஜமாட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருசாமி பிள்ளையை கூப்பிட்டு சூலூர் சுப்பாராவ் முன்னாடி வந்து நிப்பாட்டுறானுங்க. அப்படி நின்ன குருசாமி பிள்ளையும் ஊரறிய என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் கட்டி கொடுக்குறேன், அதை விட்டுட்டு நீங்க கேட்கிற விஷயத்துல என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இதை கேட்ட சூலூர் சுப்பாராவ் ஆயுள் முழுக்க வச்சிருக்கணுமா, அதுக்கெல்லாம் உன் பொண்ணு ஒட்டே கிடையாது, ஆசைக்கு வேணா 3 நாள் உன் பொண்ணு ஒர்த்தா இருக்கலாம், அதுக்கு எவ்வளவு காசு வேணா நான் உனக்கு தர்றேன், உன் பொண்ணை என் பண்ண வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லிட்டு கேவலமா கேட்கிறான். அதை கேட்டோன்னே குருசாமி பிள்ளை செம்ம கோபத்துல சூலூர் சுப்பாராவோட காலரை பிடிச்சிராப்ல. முடிக்கிறதோட மட்டும் இல்லாம யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குரலையும் உசத்துறாப்ல. இந்த ஜில்லால நீ மட்டும் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா, என்னையும் எக்கச்சக்க பேருக்கு தெரியும், எனக்கும் எக்கச்சக்க தலைவர்களை தெரியும், சோ என்கிட்ட பிரச்சனை பண்ணேனா உன்னை முட்டிக்கு முடி தட்டி போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட்டுரு அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே சுத்தி இந்த அடியாட்கள் எல்லாம் குருசாமி பிள்ளை அடிக்க போறானுங்க. அந்த டைம்ல சூலூர் சுப்பாராவ் அவங்களை தடுத்து நிப்பாட்டி, டேய் நம்ம அண்ணன் பெரிய அண்ணன்டா, அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு, நம்ம தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம், சோ நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், சாரி நாங்க பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தானே, எங்களை மன்னிச்சிருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு குருசாமி சூலூர் சுப்பாராவ் அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். அப்படி அனுப்பிடுறப்ப குருசாமி பிள்ளைக்கு ஒரு மாதிரி நெருடல் கிரியேட் ஆகுது. ஏன்னா சூலூர் சுப்பாராவை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும், அவன் ஒரு பொண்ணு மேல கண்ணை வச்சிட்டா அப்படின்னா அதை அடையிற வரைக்கும் அவன் சும்மாவே விட மாட்டான், சோ நம்ம பொண்ணுக்கு உடனே கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போன உடனே தன்னுடைய மகளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படி பாக்குறப்ப அவருக்கு ஒரு நல்ல வரனும் கிடைக்குது. சோ உடனே திருமண நாளை குறிச்சு அதற்கான வேலைகளையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஈடுபட்டு இருக்கப்பதான் திருமண நாளுக்கு எக்ஸாக்டா 10 நாளுக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி அளவுல அந்த 3 பேர் வந்து கதவை தட்டுறானுங்க. அதுக்கடுத்து நடந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்க இருந்து கூட்டு போய் காட்டுக்குள்ள ஒரு கார்ல வச்சு காரை எரிச்சு விட்டுறானுங்க. சோ இந்த மாதிரி தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைவேட் டிடெக்டிவ் சுந்தரம் பிள்ளை இருக்காரு பாத்தீங்களா, அவர் 10 பக்க ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி மாவட்ட ஆட்சியாளர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க போய் சப்மிட் பண்ணிருக்காரு. இந்த ஒரு ரிப்போர்ட்டுக்காக தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாட்கள் வரைக்கும் சூலூருக்குள்ளேயே சுத்தி தெரிஞ்சு எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிருக்காரு இந்த சுந்தரம் பிள்ளை. சோ இந்த ரிப்போர்ட் கிடைச்சோடனே போலீஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா சூலூர் சுப்பாராவை போய் கைது பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க கான்ஃபிடண்டா கைது பண்ணக்கு இன்னொரு எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த 10 பக்க ரிப்போர்ட்ல சுந்தரம் பிள்ளை பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை மட்டும் சொல்லாம சில எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் தான் அதிகாலை 4:30 மணி அளவுல இந்த 3 பேர் வந்து கதவை தட்டினாங்க இல்லையா, அப்படி இவங்க கதவை தட்டினப்ப நம்ம போட்டோகிராஃபர் தான் எதிர்த்து வந்து கதவை திறந்திருக்காப்ல. ஆனா இவர் இப்படி கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாலை 4 மணிக்கு இவங்க ஒய்ஃப் எந்திரிச்சு காலை கடனை முடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருக்காங்க. அப்படி போனவங்க திரும்பி வர்றப்பதான் இந்த 3 பேர் குருசாமி பிள்ளை கூட பேசுறத பாத்திருக்காங்க. அப்படி பார்த்தப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ் சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சாதாரணமா தான் நினைச்சிருக்காங்க. ஆனா டிடெக்டிவ் சுந்தரம் பிள்ளை வந்து கேட்கிறப்பதான் அவங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கு, உண்மையும் சொல்லிருக்காங்க. எஸ், அந்த 3 பேர்ல ஒருத்தன் பாத்தீங்கன்னா சூலூர் சுப்பாராவோட அடியாள் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க சூலூருக்குள்ள தானே சுத்திட்டே தெரிவாங்க. அவனோட அடியாள் வந்து குருசாமி பிள்ளையை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பேர் அனுப்புனதே சூலூர் சுப்பாராவா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காப்ல. அதுக்கடுத்து 2வது எவிடன்ஸா சூலூர் சுப்பாராவ் குருசாமி பிள்ளையோட மகன் மேல ஆசைப்பட்டதை எழுதிருக்காரு. அப்படி ஆசைப்பட்டதுனால குருசாமி பிள்ளையோட வீட்டுக்கு அடியாட்களை அனுப்புனதையும் அதுக்கடுத்து குருசாமி பிள்ளை சுப்பாராவ் வீட்டுக்கு போய் தகராறு நடந்ததையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ இது
இதுல இருந்து சுப்பாராவ் குருசாமி பிள்ளைய கொன்றதுக்கான மோட்டிவ் இருக்கு அப்படின்றத அடிக்கோடிட்டும் காட்டியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, கார்ல வச்சு எரிச்சாங்க இல்லையா, அந்த காரே பாத்தீங்கன்னா வாடகை காரா இருக்கு. சோ இந்த கேஸ்ல மோட்டிவும் பக்காவா இருக்கு, எவிடன்ஸும் எக்கச்சக்கமா கிடைச்சிருக்கு இல்லையா. சோ சுப்பாராவுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க தான் நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இந்த சூலூர் சுப்பாராவ்ன்றவன் சாதாரணமான ஆளா என்ன, கிட்டத்தட்ட 600 ஏக்கருக்கு சொந்தமானவன் இல்லையா. அது மட்டும் கிடையாது, செல்வ வளங்களும் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு இல்லையா. சோ அதனாலே இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எக்கச்சக்கமா ட்ரை பண்ணுவான் இல்லையா. அதற்கான வேலைகளை தான் இப்ப சுப்பாராவ் செய்ய ஆரம்பிக்கிறான். அதுல முதற்கட்டமா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என்னால ஜெயில ரொம்ப நாள் இருக்க முடியாது, உடனே என்ன வெளியில கொண்டு வாங்க, நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். அப்படி ஆர்டர் போட்ட உடனே அவங்க செஞ்ச முதல் விஷயமே சென்னையில இருக்க பயங்கர ஃபேமஸான கிரிமினல் லாயரான வெங்கட்ராமன் ஐயங்கார்ட்ட போய் பேசினதான். எஸ், இந்த ஒரு வெங்கட்ராமன் ஐயங்கார் ஒரு கேஸ் எடுத்துட்டார் அப்படின்னா அதுல தோல்வி அப்படின்ற ஒண்ணே அவருக்கு இருக்காதாம். அதனாலே இவருடைய புகழ் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல பயங்கரமா பரவி இருந்துச்சு. அப்படிப்பட்ட இவரை தான் மெட்ராஸ்ல நேரா போய் சந்திச்சு சுப்பாராவோட ஆட்கள் பேசுறாங்க. அப்படி பேசுறப்ப நீ எவ்வளவு காசு வேணாலும் வாங்கிக்க, எங்களுக்கு தேவை எங்க தலைவர் வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே காசு நிறைய தராங்களா அப்படின்னா போய் வாதாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் ஐயங்கார் மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாரு. எஸ், ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க செஷன் கோர்ட்ல தான் நடக்குது. அந்த கோர்ட்ல வாதாடுறதுக்காக தான் இப்ப வெங்கட்ராமன் ஐயங்கார் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. அப்படி வந்த இவர் இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா போலீஸ் பயங்கர அழகா மூவ் பண்ணி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ல ரொம்ப பெஸ்டா இருக்கவரான ER ஆஸ்பர்ன் அப்படின்றவரை நியமிக்கிறாங்க. அவருக்கு அசிஸ்டன்டா வேணுகோபால் அப்படின்றவரை நியமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் சுப்பாராவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா வாதாடுறாங்க. அதுலயும் இவங்கிட்ட எக்கச்சக்கமான எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே சப்மிட் பண்றாங்க. சோ அதனாலேயே வெங்கட்ராமன் ஐயங்கார்னால ஒண்ணுமே பேச முடியல. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே கேஸ் பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் ஐயங்காருக்கு ஆப்போசிட்டா முடியுது. அதாவது சூலூர் சுப்பாராவ் கொலை செஞ்சிருக்கிறது உறுதியாகுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. அந்த தூக்கு தண்டனை கொடுத்தோடனே சூலூர் சுப்பாராவ்னால வேற லெவல்ல கடுப்பாயிட்டு உடனே வெங்கட்ராமன் ஐயங்காரை கூப்பிட்டு நீங்க எல்லாம் பெரிய லாயர் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தானுங்க, ஒரு கேஸ கூட உன்னால ஜெயிக்க முடியாது, அவ்வளவுதான் உன்னோட ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு திட்டிருக்கான். அப்படி திட்டினோடனே வெங்கட்ராமன் ஐயங்காருக்குனாலும் பயங்கரமா கோவம் வந்துருது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் தோல்வி அப்படின்ற ஒண்ணு சந்திச்சதே இல்லை இல்லையா. சோ அதனாலே அந்த ஈகோவும் பயங்கரமா இடிக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸ்ல நம்ம தோத்தது வெளியே தெரிஞ்சு அப்படின்னா நம்முடைய மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ பத்தி இனிமேல் நீ கவலைப்பட தேவையில்ல, இந்த கேஸ ஜெயிச்சு முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சுப்பாராவ்ட்ட சொல்லிட்டு வெங்கட்ராமன் ஐயங்கார் மெட்ராஸ்க்கு திரும்பி போறாரு. இதை கேட்டோடனே சுப்பாராவ்ட்டால ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் லூசா இருப்பானோ, அதான் கோர்ட்ல தீர்ப்பே கொடுத்துட்டானுங்க, அதுக்கடுத்து இவர் போய் என்னத்த பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பதான் வெங்கட்ராமன் ஐயங்கார் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. எஸ், கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி போன வெங்கட்ராமன் ஐயங்கார் மெட்ராஸ்ல போயிட்டு உயர்நீதிமன்றம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சென்னை ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஹைகோர்ட்ல போயிட்டு மேல்முறையீடு பண்றாரு. அப்படி மேல்முறையீடு பண்ண உடனே ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்த அந்த ஒரு கேஸ சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரிக்கிறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அப்ரூவலும் கொடுத்துருது. அப்படி அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சூலூர் சுப்பராவுக்கே தெரியுது, ஓஹோ செஷன்ஸ் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தா நம்ம உயர்நீதிமன்றத்துல போயிட்டு அப்பீல் பண்ணலாமா அப்படின்னு கூட அப்பதான் அவனுக்கே தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே அவனோட முகத்துல செம்மையான ஒரு சிரிப்பு வருது. அப்படி சிரிப்பு வந்த உடனே அவனோட ஈவுலான முகத்தோட கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் வர்றான். அப்படி வந்து அவனுக்கு அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் ஷாக்க கொடுக்கிற மாதிரி இந்த வெங்கட்ராமன் ஐயங்கார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துல வாதாடுறதுக்கு பதிலா அவருடைய பிரிட்டிஷ் ஃப்ரெண்டான நார்டன் அப்படின்ற ஒருத்தரை வாதாடுறதுக்கு நியமிக்கிறாரு. அப்படி நியமிக்கிற அந்த ஒரு நார்டன் அப்படின்ற ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, இவர் ஒரு ஆங்கிலேய வக்கீல் இல்லையா. சோ அதனாலேயே எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான கேஸா இருந்தாலும் அந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ்க்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சு எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் அவன் நல்லவன் சொல்லிட்டு அவன் அசால்ட்டா வெளியே கொண்டு வரதுல அவர் வெறித்தனமான வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே அந்த காலகட்டத்தில் இவர் வேற லெவலான கிரிமினல் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்து வச்சிருந்தாரு. சோ இவர் ஒரு கேஸ்ல வந்து வாதாடணும் அப்படின்னா அவருக்கு கொடுக்கிற ஃபீஸ் பயங்கரமா இருந்தா மட்டும் தான் வந்து வாதாடவே செய்வாராம். சோ அப்படி வாதாடுற இவர் சூலூர் சுப்பராவ்ட்ட கேட்ட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6500 ரூபாய் கேட்டிருக்காப்ல. நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த காலகட்டத்தில் அதாவது 2024 காலகட்டத்திலேயே ஒரு மாசத்துக்கு 6000 இருந்து 8000 வரைக்கும் சம்பளம் வாங்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்ப அந்த காலகட்டத்தில் அதாவது 1920லயே ஒரு நாளைக்கு 6500 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா அவரோட ஒர்த் எந்த லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. சோ அவர் இந்த மாதிரி 6500 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் சுப்பராவ் கொஞ்சம் கூட யோசிக்கல, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நீ வாங்கி நீ கேட்கிற அமௌண்ட் நான் கேட்காம தருவேன், ஆனா நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு மட்டும் சிம்பிளா நாட்டன் சொல்லிடுறேன். அப்படி சொன்ன உடனே நாட்டன் பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபைல கம்ப்ளீட்டா அலசி ஆராய்ஞ்சு அதுல இருக்க சில ஓட்டைகளையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாம சென்னை ஹைகோர்ட்ல போயிட்டு தன்னோட வாதங்களையும் வைக்கிறாப்ல. அதுல முதல் வாதம் தான் இந்த கேஸ்ல மோட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல மோட்டிவ் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த சூலூர் சுப்பராவ் யார் மேல ஆசைப்பட்டாரு, குருசாமி பிள்ளையோட மகளான கிருபாபாய் மேல தானே ஆசைப்பட்டாப்ல. சோ நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறான் அப்படின்னா பொண்ணை தூக்குவானா பொண்ணோட அப்பாவை தூக்குவானா, தன்னோட ஆசையை தீக்கணும் அப்படின்னா பொண்ணை தானே தூக்குவான். அப்படி இருக்கிறப்ப இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம பொண்ணோட அப்பாவை போய் தூக்கணும். சோ இந்த இடத்துல இந்த கேஸ் ரொம்ப வீக்கா இருக்கு.
அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சூலூர் சுப்பராவ் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் வாதத்தை வைக்கிறாப்ல. அதுக்கடுத்து இரண்டாவது வாதமா இந்த கேஸ்ல நீங்க முக்கியமான எவிடன்ஸை சப்மிட் பண்ணிருக்கதே அந்த அடையாளம் இருக்கிற வேட்டி துண்டு தானே சொல்றீங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு டவுட் தான் இவரால கிரியேட் ஆகுது. அவ்வளவு தூரம் காரே எரிஞ்சு போய் உடல் கம்ப்ளீட்டா அடையாளம் தெரியாத அளவுக்கு கருகி போன அந்த ஒரு நெருப்புல ஒரே ஒரு சின்ன அடையாளம் இருக்கிற வேட்டி துண்டு மட்டும் தனியா போய் தனியா விழுந்துருச்சா என்ன? ஏன் அந்த ஒரு வேட்டி துண்டை மட்டும் தீக்கு பிடிக்கலையா என்ன? அந்த வேட்டி துண்டை நான் எரிச்சனா எனக்கு சேராது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நெருப்பு தனியா தள்ளி விட்டுருச்சா என்ன? அந்த தள்ளி விட்டு அந்த வேட்டி துண்டை தான் கண்டுபிடிச்சிட்டு எடுத்து வந்து கோர்ட்ல கொடுத்து இவரை வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டாங்களாக்கும். சோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு காரே எரியிற அளவுக்கு பயங்கரமா தீ பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த காருக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களும் எரிஞ்சுதானா இருக்கணும். அதுல இருக்கிற ஒரு வேட்டி துண்டு மட்டும் தனியா விழுந்திருக்கு அப்படின்றது என்னால நம்பவே முடியல. சோ அதன்படி பாக்குறப்ப இது அந்த இடத்துல கிடைச்ச சாட்சியம் மாதிரி தெரியல. சுப்பராவ குற்றவாளின்றதை ப்ரூவ் பண்றதுக்காகவே கொண்டு வந்த அந்த இடத்துல வைக்கப்பட்ட சாட்சியமா தான் இதை நான் கருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாதத்தை வைக்கிறாப்ல. அதுக்கடுத்து மூணாவதா சுப்பராவ் கூட தான் 5 கார் இருக்கு. 5 கார் இருக்கப்ப எதுக்கு வாடகை கார் எடுத்து வந்து இவர் வந்து ஒருத்தனை எரிச்சு கொல்லணும்? அதுலயே ஒரு எக்கச்சக்கமான செல்வ பழங்கள் இருக்கு. அப்படி செல்வ பழங்கள் இருக்கப்ப இவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட்டா ஒரு பிளான போட்டு ஒரு பண்ணணுமா என்ன? சிம்பிளா கொல்லணும் முடிவு பண்ணா அவனை ஈஸியா எப்படினாலும் கொண்டிருக்கலாம் இல்லையா? எதுக்கு இவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட்டா சுப்பராவ் யோசிக்கணும்? அதுலயே இவங்க சொன்ன அந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா சுப்பராவ் தன்னுடைய காரை சர்வீஸ் விடுறதுக்காக கார் கம்பெனிக்கு போயிட்டு வந்திருக்காப்ல அப்படின்றதுக்கு ப்ரூஃபா என்கிட்ட பில் ரசீது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரசீதுகளையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாப்ல. அந்த ஒரு ரசீதை வெரிஃபை பண்ணி பாக்குறப்ப சுப்பராவ் அன்னைக்கு டேட்ல கார் கம்பெனிக்கு சர்வீஸ் தான் போயிருக்காரு அப்படின்றதையும் ப்ரூஃப் பண்றாங்க. அதுக்கடுத்து இதுக்கெல்லாம் மேல ஒரு முக்கியமான வாதமா எந்த ஒரு வாதத்தை நாட்டன் வைக்கிறாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல மூலமா சொல்லப்படுற விஷயம் என்னது? குருசாமி பிள்ளையோட மகன் மேல சுப்பராவ் ஆசைப்பட்டு தான் இந்த விஷயங்களை பண்ணிருக்காருன்னு சொல்லிருக்காரு இல்லையா? சரி ஓகே, நீங்க குருசாமி பிள்ளையோட மகளோட கூப்பிடுங்களேன், அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாப்ல. அப்படி கூப்பிடுறப்ப அவங்களும் கூண்டுல ஏறுறாங்க. அப்படி ஏறின அவங்ககிட்ட நாட்டனு நான் உங்ககிட்ட சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் சுப்பராவ் உங்களை நேருக்கு நேரா சந்திச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு கூண்டுல நின்ற கிருபாபாய் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இவரோட ஆட்கள் உங்ககிட்ட வந்து வம்பு கிம்பு பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதுக்கும் கிருபாபாய் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, அதுவும் பண்ணல. இந்த சுப்பராவ் என்னைக்காச்சும் நீங்க வழி வீதியில போறப்ப உங்களை மறைச்சு உங்ககிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதுக்கும் கிருபாபாய் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இல்ல இல்லன்னு சொல்றப்ப இந்த நாட்டன் அப்படின்றவர் அங்க இருந்த ஜட்ஜை பார்த்து நீங்களே இங்க பாருங்க இவராளர் கிருபாபாயை ஓப்பனா சொல்றாங்க. சுப்பராவ் என்னைக்குமே டைரக்ட் கான்டாக்ட்ல கிருபாபாய் கூட இருந்ததே இல்ல அப்படின்றத. அப்படிப்பட்ட ஒரு நபர், அதாவது கிருபாபாயை அடையணும்னு நினைக்கவே நினைக்காத ஒரு நபர் எப்படி அவரோட அப்பாவை கொன்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டன் தன்னோட வாதத்தை வைக்கிறாரு. இப்படி இவர் வச்ச எந்த ஒரு வாதத்துக்குமே அங்க இருந்த யாராலையுமே பதில் சொல்ல முடியல. சோ அதனாலேயே செஷன்ஸ் கோர்ட்ல கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பு அப்படியே கம்ப்ளீட்டா மாற்றி எழுதி இந்த சூலூர் சுப்பராவ் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துறாங்க. அப்படி தீர்ப்பு கொடுத்த உடனே ஒட்டுமொத்த கோர்ட்டுமே உண்மையிலேயே வேற லெவல்ல அதிர்ந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த ஒரு அதிர்ச்சியில இருந்து அந்த கோர்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே அந்த கோர்ட்ல இருந்து வெளியே வந்த சூலூர் சுப்பராவ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் செஞ்ச இன்னொரு செயலை பார்த்து அந்த கோட்டை சுத்தி நின்றிருந்த எல்லாருமே வேற லெவல்ல அதிர்ந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா 1920 காலகட்டத்தில் 100 ரூபாய் பணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 100 ரூபாய் பணம் பாத்தீங்கன்னா பயங்கர பிரீசியஸான பணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த 100 ரூபாய் பணத்தை பாக்குறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் வச்சிருக்கவே செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த 100 ரூபாய் பணத்தை அப்படியே சுருட்டி சிகரெட் மாதிரி தன்னோட வாயில வச்சு அதை தீய வச்சு கொளுத்தி சிகரெட் பிடிக்கிற மாதிரி புடிச்சிட்டு போயிட்டே இருந்தானா. சோ இந்த ஒரு விஷயத்தை அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த எல்லா மக்களுமே பார்த்து எவ்வளவு தனாவிட்டா எவ்வளவு பணத்தை முறையில் நடந்து போறான் பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் பணத்தை முறையில் இருக்கவே இந்த விஷயத்தை பண்ணாமையா இருந்திருப்பான். என்னத்த பண்றது, என்னத்த பண்ணாலும் வேண்டாம், காசு இருக்கு பணம் இருக்கு, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் சட்டத்தின் கண்களே அவனால மறைக்க முடியும், நம்மளால அவனை தட்டி கத்து என்ன பண்ண முடியும், நம்ம தட்டி கட்டணும் நம்மளையும் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் செய்யறத பார்த்து கோவப்பட்டாலும் தங்களோட கோவங்களை அடக்கிட்டு பேச முடியாத பொம்மைகள் மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த டைம்ல அங்க இருந்த நியூஸ் பேப்பர்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை போட்டோ எடுத்து அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோவை தான் ஹெட்லைனா போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணாங்களாம். சோ அதனாலே எக்கச்சக்க மக்களோட வைத்தறிச்சல பாத்தீங்கன்னா இந்த சூலூர் சுப்பராவ் கொட்டிக்கிறான். அந்த ஒரு வைத்தறிச்சலே பாத்தீங்கன்னா இந்த சூலூர் சுப்பராவோட எண்டிங்க்கும் காரணமா அமையுது. எஸ், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற மாதிரியே இவன் செய்த எல்லா வினைகளும் ஒன்னு சேர்ந்து இந்த சூலூர் சுப்பராவை போட்டு தள்ளுற நாளும் வந்து சேருது. எஸ், இந்த மாதிரி 100 ரூபாய் தலை வச்சு சிகரெட் குடிச்சிட்டு வெளியே வந்தான் பாத்தீங்களா, அப்படி வெளியே வந்தவன் கோர்ட்டுக்கு வெளியில வந்தோடனே வால்ல ஒரு போஸ்டரை பாக்குறான். அந்த போஸ்டர்ல ஒரு சினிமா ஹீரோயின் இருக்காங்க, அவங்க பேர் தான் ரத்னாபாய். அந்த ரத்னாபாயை பார்த்தோன்னே உன்னுடைய மனசு சிறகடிக்க ஆரம்பிச்சிருது. சோ நம்ம இருக்க பணத்தை வச்சு இந்த ரத்னாபாயை எப்படியாச்சும் அடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப கோர்ட்ல நம்ம வின் பண்ணிட்டோம் இல்லையா, இதை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேரா சூலூருக்கு கிளம்பி போறான். அப்படி போறாவே அவனுடைய வழக்கமான ஹாபியான அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரோட்டுக்கு 2 சைடுல நிக்க வச்சு குதிரை வண்டியில ஏறி சாட்டையை சுழற்றிக்கிட்டே போறான். அதுல ஒவ்வொருத்தர் மேலே அந்த சாட்டை அடிச்சுக்கினே இருக்கு. அதை பார்த்தாவே சந்தோஷத்துல சிரிச்சுக்கினே போறான். அப்படி போயிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா அந்த சாட்டை இவன் எதிர்பாராத ஒரு ஆள் மேலே அடிச்சிருது. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தமிழ்நாட்டுல இருந்த ஒரு பெரிய கட்சியோட முக்கிய தலைவரா இருந்தாப்ல. அவர் மேல இவன் சுழற்றின சாட்டை பார்த்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா தெரியாம பட்டுருது. அப்படி பட்ட உடனே அந்த கட்சியோட தொண்டர்கள் எல்லாருமே கொந்தளிச்சிடுறாங்க. அது தெரிஞ்ச உடனே அங்கிருந்து திருச்சி ஓடிடுறான். எங்க மறுபடியும் நம்ம சூலூருக்குள்ள போனா அப்படின்னா இவன் கொன்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாம்பட்டிக்கு பக்கத்துல இருக்க தன்னுடைய பண்ணை வீட்டுல தலைமறைவாகி தங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தங்குற அவன் பாத்தீங்கன்னா பயத்தினாலே அளவுக்கு அதிகமா சரக்கடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா என்னத்த சரக்கடிச்சாலும் ரத்னாபாய் எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியில இறங்குறான். ஆனா இப்படி இவன் இந்த மாதிரியான முயற்சியில இறங்க ஆரம்பிக்கிறான் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா இவனுக்கு அண்ணன் முறையில வர ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருது. அது தெரிஞ்சோடனே அவன் செம்ம கடுப்பாயிரான். ஏன்னா அவனும் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ரத்னாபாய் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கப்ப சுப்பாராவ் ட்ரை பண்ணா அப்படின்னா அவன்கிட்ட காசு நிறைய இருக்கு இல்லையா, அதை வச்சு ஈஸியா ரத்னாபாய் அடைஞ்சிருவா இல்லையா, அப்ப இவனோட ஆசை நிறைவேறாம போயிடும் இல்லையா. சோ அதனாலேயே இவனை இதுல இருந்து டைவர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பாராவ்ட்டே நேரா போய் பேசி பாக்குறான். ஆனா என்னத்த பேசினாலும் சுப்பாராவ் ரத்னாபாய் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் ரைட்டா பேசிடுறான். இதை கேட்டோடனே அந்த அண்ணன் முறையில வரவனுக்கு செம்ம காண்டாயத்து. நீ உயிரோட இருந்தாதான்டா இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்றான். அந்த ஒரு நாடு வருது. அன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா சுப்பாராவ் பயங்கரமா சரகடிச்சுட்டு மட்டையாகி பண்ணை வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்க அவனுக்கு எப்பயுமே பாதுகாப்பா பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி 3 பெரிய பெரிய நாய் இருக்கும். அதுக்கு எவனையுமே சுப்பாராவ் பக்கத்துல கூட நெருங்க விடாது. ஆனா இந்த ஒரு விஷயம் அவங்க சொந்தக்கார அண்ணனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அவன் பாத்தீங்கன்னா இதுக்கு ப்ரிப்பேர்டா பிஸ்கட்ல விஷத்தை தடவி கொண்டு வந்துடுறான். அப்படி கொண்டு வந்தாத தூரத்துல இருந்து அந்த நாய் கிட்ட தள்ளி விடுறான். அப்படி தள்ளி விட்டோடனே அந்த 3 நாய் போய் அந்த பிஸ்கட்டை நல்லா தின்னுது. அப்படி தின்ன சிறிது நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த 3 நாய்களும் செத்து மடியுது. அப்படி செத்து மடிஞ்சோடனே அந்த சொந்தக்கார அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கையில ஒரு பெரிய கடப்பாறையை கொண்டுட்டு நடந்து வர்றான். நடந்து வர்றவன் சுப்பாராவுக்கு முன்னாடி போய் நின்னு கயிறு கட்டில குப்புறப்படுத்திட்டு இருந்த அவனை மல்லாக்க படுக்க வச்சு அவனுடைய நெஞ்சில ஒரே சொருகா சரட்டுன்னு சொருகிறான். அப்படி சொருகினதுல கடப்பாறை நெஞ்சோட முன்பகுதி வழியா போய் முதுகு வழியா கீழே போய் கயிற்று கட்டில துளைச்சுக்கிட்டு தரையில போய் குத்தி நின்னுச்சான். அந்த அளவுக்கு கோபத்தோட தான் அவங்க அண்ணன் கடப்பாறையை வச்சே குத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த ஒரு ஆசைக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தானோ அந்த ஒரு ஆசையாலேயே சுப்பாராவ் செத்து மடிச்சான். இதுல இருக்க கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் சாகரப்ப இவனுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா, வெறும் 26 வயசு தானா. இந்த வயசுல இவ்வளவு வேலைகளை பார்த்திருக்கேன் அப்படின்னா இவன் உயிரோட மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு வேலையை பார்த்திருப்பான்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. எது எப்படியோ அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ற மாதிரி இவனோட முடிவும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா இவனோட லைஃப்ல வந்து சேரவும் செஞ்சுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.